அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். மனம் திரும்புவோருக்கு ஆதரவாக என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பி வாழ்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கிறார் என்கிற காரியத்தை ஆதி நாட்களிலிருந்து நாம் வாழ்கிற இந்த நாட்கள் வரையிலும் அப்படித்தான் ஆண்டவர் ஒரு குணநலனோடு கூட நம்முடைய வாழ்க்கைகளை செயல்படுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் 965 கிலோமீட்டர் தூக்கி கொண்டு வரப்பட்டு எருசலேம் ஆலயத்தில் நடக்கிற அருவருப்புகளை காணும்படியாக எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காண்பித்தார். அதனைத் தொடர்ந்து இப்போ அங்கே நடந்து ஒரு நகர விசாரிப்புக்காரர்கள், அதாவது தூதர்கள் ஆட்கள் வடிவத்தில் அங்கே அவர்கள் வருகிறார்கள். 6 பேர் வருகிறார்கள். அவர்கள் சங்கரிக்கிற ஆயுதங்களை தங்களுடைய கைகளிலே அவர்கள் பிடித்து வரக்கடக்குவார்கள் என்று சொல்லி ஒரு மகா சத்தமிடுகிற ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்கள் அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வழியாக, நுழைவாயில் வழியாக அந்த பலிபீடத்து பக்கத்தில் வந்து நிற்கிறார்கள். அங்கே தான் அசேரா என்கிற தெய்வத்தை என்ட்ரன்ஸில் அவர்கள் அந்த செழிப்பின் தெய்வத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி வைத்திருந்த அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். அவர்களோடு கூட ஒரு சணநூல் அங்கியை தரித்திருந்த ஒரு தூதனும் வந்து நிற்கிறார். அவர் தன்னுடைய கைகளில் ஒரு மைக்கூடை வைத்திருக்கிறார். மைக்கூடு என்று சொன்னால் ஒரு எழுதுகிற ஏதோ ஒரு பொருளையும் அந்த மையையும் அடையாளமிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மையையும் வைத்துக்கொண்டு அவர் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மைக்கூடு வைத்திருக்கிறவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதாவது தேசத்தில் நடக்கிற பெருமூச்சு விட்டு, அந்த அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றிகள் எல்லாம் நீ அடையாளம் போடு என்று சொல்லும் போது அவர் அடையாளம் இடுகிறதற்கான காரியங்களை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய நெற்றிகளில் அந்த அடையாளம் போடுறாங்களே, அதை தவ் என்று சொல்லி எபிரேய மொழியினுடைய அகர வரிசையில் எழுதக்கூடிய அந்த மொழியினுடைய கடைசி எழுத்து என்று சொல்லுகிறார்கள். அது முழுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியும், அது எக்ஸ் வடிவ ஒரு சிலுவையினுடைய அமைப்பை பெற்றிருந்தது என்று சொல்லி சிலுவையினுடைய அடையாளத்தை தான் முன்னறிவிக்கும் வண்ணமாக எசேக்கியேல் இங்கே கண்டிருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவ விரிவுரையாளர்கள் இதை சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த நெற்றிகளில் தேவதூதன் அவர்களை காப்பதற்காக அடையாளம் போட வேண்டும் என்கிற கட்டளையை பெறுகிறதை பார்க்கிறோம். இந்த சமயத்தில் கிருபாசனத்தண்டையின் மேலே பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மகிமையானது, அதாவது அந்த ஷெக்கினா மகிமை அங்கிருந்து நகர்ந்து அப்படியே வாசலில் வந்து நிற்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? மெய்தேவனுக்கும் சிலை வழிபாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2 கொரிந்தியர் 6 கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 14 16 வரையிலும் அந்நிய நுகத்தில அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொன்னபடி என்று படிக்கிறோமே. அவ்வளவு மகிமையாய் ஷெக்கினா மகிமை கிருபாசன தண்டையின் மேலே தங்கியிருந்த அந்த மகிமையானது இவர்கள் 4 வகையான அருவருப்பான அந்த ஆராதனைகளை ஆலயத்திற்குள்ளேயே செய்ய ஆரம்பித்து விட்டபடியினாலே அந்த மகிமை வாசல் அண்டையிலே வந்து நிற்கிறதை இங்கே எசேக்கியேல் காண்கிறார். அந்த மைக்கூட்டை வைத்திருந்த அந்த தேவதூதன் அங்கே அடையாளம் மீட்ட பின்பாக தங்களுடைய கைகளிலே சங்கரிக்கிற ஆயுதங்களை வைத்திருந்த அந்த தூதர்கள் அவர்கள் ஒரு கட்டளையை பெறுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் தேசத்தில் நகரமெங்கும் உருவ போய் அங்கே அருவருப்புகளை செய்கிற எல்லாரையும் வெட்டுங்கள், மூப்பர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள் எல்லாரையும், குழந்தைகள் முதற்கொண்டு நீங்கள் வெட்டுங்க, யாரையும் நீங்கள் தப்ப விட வேண்டாம். ஆனால் இந்த அடையாளம் போடப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை கிட்டாதிருங்கள் என்கிற ஒரு கட்டளையை அவர்கள் பெற்று என் பரிசுத்த ஸ்தலத்திலேயே துவக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தூதர்களை பார்ப்பதற்கு புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது போல அவர்கள் ஆட்கள் உருவத்தில் தான் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் கூட ஆபிரகாமை சந்திக்கும்படி வந்த பின்பு
இந்த 2 தூதர்கள் அங்கே சோதம் குமராவுக்கு சென்று அங்கே அழிப்பதற்கு கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லோத்துவினுடைய வீட்டிலே தங்குகிற அளவிற்கு அவர்கள் ஒரு பார்ப்பதற்கு மனிதர்களைப் போலத்தான் காட்சியளிக்கிறார்கள். அதே போல எபிரேயர் 13:2 பார்க்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி, ஆனால் முழுமையாக தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களாக அவருடைய திட்டங்களை பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாக இவர்கள் கடந்து வந்ததை பார்க்கிறோம். ஒருவன் அங்கே அடையாளம் இடும்படியாகவும் 6 பேர் சங்கரிக்கும்படியான காரியத்தை செய்யும்படியாகவும் வந்திருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து கட்டளை பெறுகிறார்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலேயே இதை துவங்குங்கள் என்று சொல்லி. இதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:17 இந்த காரியத்தை பார்க்கிறோம். இதுல ஆண்டவருடைய குணாதிசயம் அத்தனை தெளிவாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலும் இவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத அருவருப்புகளை ஜனங்கள் செய்திருந்து கொண்டிருந்த போதிலும் அந்த எருசலேம் நகரத்தில் துன்மார்க்கமும் நம்பிக்கையின்மையும் அந்த நாட்களில் இருந்தாலும் கூட சிலர் மெய் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை உணர்த்துவிக்கிறது. அவர்களை காப்பதற்கு தேவன் தவறவே இல்லை என்பதை இந்த தரிசனம் நமக்கு தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு, அதாவது தேவனுக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் உண்மையாக இருப்பவர்கள் மட்டும்தான் வரவிருக்கிற நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்ப முடியும் என்கிற காரியத்தை இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை எப்படி கண்டுகொள்ளலாம்? அவர்கள் நீதியை நேசிப்பதை வைத்தும், அதாவது நீதியின் மேல் அத்தனை பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களை சுற்றி நடக்கும் பாவங்களை வெறுப்பதை வைத்தும் அவர்கள் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை நமக்குள்ள நீதியின் மேல பசிதாகமும் சுற்றிலும் நடக்கிற காரியங்களை குறித்து, அருவருப்புகளை குறித்து நம்ம ரொம்ப வெறுக்கிறவர்களாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நியாய தீர்ப்புக்கு, அந்த நியாய தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். நம்ம தான் தேவனிடத்திலிருந்து சிறப்பான அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். எபேசியர் 4:30 பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று நம்ம முத்திரையாக பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்தின் நிமித்தம் துக்கமடைதல் தான் ரட்சிப்புக்கும் விசுவாசத்துக்கும் உண்மையான ஒரு அடையாளம். ஒரு மனுஷன் பாவத்துக்காக துக்கமடைகிறவனாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலும் சபையிலும் பாவத்தையும் ஒழுக்கக்கேடுகளையும் காணும்போது தேவன் எப்படி துக்கப்படுவாரோ அப்படி துக்கப்படுகிறவர்களாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம், அவரால் அடையாளமிடப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு அர்த்தத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது தண்டனையை நிறைவேற்ற வந்தவர்களை, அதாவது சிலை வணக்கம் செய்து வந்த முதியோர்கள் தொடங்கி யாவரையும் கொலை செய்யும்படியாக அங்கே அந்த 6 புருஷர்களும் ஆரம்பிக்கிறார்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அங்கே கட்டளையிட்டார். அங்கே அதனால் அடையாளம் போடப்பட்டவர்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ தெரியல, ஆனால் அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். அதே போலதான் விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதியாக நம்பும்படியாக அநேக வசனங்கள் நம்மை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 8-11 வரையிலும் மக்களுக்காக எசேக்கியேல் கர்த்தரிடம் பரிந்து பேசி பார்க்கிறார். அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவர்களுக்கு இரக்கம் செய்வதும் இல்லை என்று சொல்லி அங்கே கர்த்தர் கூறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தங்களை கைவிட்டார் என்றும் தங்களுடைய துயரோடுள்ள அந்த நிலைமையை ஆண்டவர் காணவில்லை என்றும் கூறிய மக்கள் அவருக்கு ஏன் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை கூறினதை கீழே பார்க்கிறோம். உள்ளே இவ்வளவு அருவருப்பான காரியங்களை வைத்து கொண்டு ஆண்டவர் மேலே குறை சொல்லுகிற ஜனங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லி இன்னைக்கு வாழ்கிற ஜனங்களும் மனம் போல வாழ்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. எப்படி நோவாவினுடைய காலத்தில் நோவா நீதிமானாய் இருந்தானோ அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பதற்கு தவறவில்லை. மற்றவர்கள் எல்லாரையும் அவர் அந்த மிகப்பெரிய ஜலப்பிரவாகத்தில் அழித்து போட்டதை பார்க்கிறோம்.
லோத்து தன்னுடைய மனதிலே வாதிக்கிற ஒரு நீதிமானாய் இருந்தபடியினால லோத்துவையும் அவனை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுகிறதற்கு ஆண்டவர் முயற்சி எடுத்து அங்கே அவனுடைய மனைவியை தவிர லோத்துவனுடைய பிள்ளைகளை 2 பேரையும் காப்பாற்றினதையும் நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஆதியாகமம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-36 வசனம் வரையிலும் அங்கேயும் ஒரு அடையாளம் இடப்படுகிற ஒரு செயல் காணப்படுகிறது. அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கும் பொழுது ஆடை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைகளில் அவர்கள் தடவுனாங்கன்னா தடவப்பட்ட குடும்பங்களில் உள்ள தலைப்பிள்ளைகள் சாவதில்லை. ஆனால் தடவாத கீழ்ப்படியாத குடும்பத்தில் உள்ள தலையீற்று, அதாவது தலைப்பிள்ளை முதற்கொண்டு முதல் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சாகும். அது அடையாளம் போடப்பட்ட ஒருத்தரையும் அந்த சங்கார தூதன் கிட்டலை. ஆனால் எகிப்தில் உள்ள ஜனங்களினுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதி நாட்களில் இருந்து இந்த நாட்கள் வரையிலும் அவன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறாரே. ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாள் வரையிலும் நியாய தீர்ப்பை அவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மத்தியிலையும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் கொடுத்து அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதற்கு உண்மையுள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். தேவன் கருணையும் நீதியும் உள்ளவர். அவர் அநீதியாக எதையும் செய்வதில்லை. எருசலேமில் விக்கிரக ஆராதனைகள் மலிந்த காலத்திலும் அதை பார்த்து பெருமையோச்சி விட்டு அழுத கொஞ்ச மக்களை அவர் பாதுகாக்க தவறவே இல்லை. அதே போல இந்த நாட்களிலும் இன்னைக்கு அநேக காரியங்கள் தற்காலத்தில் அநியாய உலகில் நம்ம இன்னைக்கு வெறுப்புற்று தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது, அவருடைய கண்கள் நம்மை பாதுகாக்கிறது. அவர் நிச்சயமாக நம்மை பாதுகாத்து ஒரு நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக. ஆமென். நீதிமான் தள்ளாத விட மாட்டார்.